ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தீபா ஆட்டோ பிடிச்சி வந்துட்டுருக்க மண்டபத்துக்கு. அப்போ நினைக்கிற மனசில் முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, ரம்யா கழுத்தில் கார்த்திக் வேறு தாலி கட்டிடுவாரோன்னு ஒரு பயத்தோடு இருக்கிறா. அடுத்து மண்டபத்தை காட்டுறாங்க. மண்டபத்தில் கார்த்திக் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஃபோன் வருது கார்த்திக்கு. பார்த்தா பிரியா டாக்டர், அதாவது அபிராமி அம்மாவோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், அம்மா உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறான். உடனே டாக்டர் சொல்கிறாங்க, கார்த்தி நேற்று அம்மா உடம்பு சரியில்லை, நைட்டு நான் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்கல. அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட பேசணும், கொஞ்சம் இங்கே வர முடியுமாங்காட்டிக்கு சரி நான் உடனே கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு கிளம்புறான். அடுத்து இடையில தீபாவை காட்டுறாங்க. தீபா வந்துட்டுருக்கான். ரியா ரம்யா கிட்ட அந்த மாஸ்க்கு கொடுத்து மண்டபத்துக்கு வர்றான். மண்டபத்தில் தீபா வேஷம் போட்டு மணமேடைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அடுத்து மறுபடியும் தீபாவத்தை காட்டுறாங்க. ஆட்டோ தீபா வந்துருக்கிற ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுது. அடுத்து மறுபடியும் கார்த்திகை காட்டுறாங்க. கார்த்திக் இங்கே வந்துடுறாங்க டாக்டர் வீட்டுக்கு. வந்ததும் டாக்டர் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இதாக இருக்குது, உடம்பு வீக்காக இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தால் உயிருக்கு ஆபத்தாயிரும், கல்யாணம் முடிஞ்சதும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு கார்த்திக் கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் ஒரு கோயிலில் ஒரு பொண்ணோட மாங்கல்யத்தை பிடுங்கிட்டு போயிடறாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு கார்த்திக் போகிறான். இந்த பக்கம் தீபா. ஆட்டோ சரியாகிடுது. சரியானது தீபா கிளம்பிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் அந்த ரவுடியை துரத்திட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மண்டபத்தில் ஐயர் நாளை ஆகுது, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆனந்த போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அபிராமியமாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கார்த்தியில் அருண் இல்லை, அவங்க எங்கேயோ வெளியே போயிட்டு அப்படிங்கிறாங்க. அர்ஜென்ட் ஒர்க்குன்ட்டு அப்படின்னு. உடனே சரின்ட்டு நான் அம்மா கிட்ட சொன்னால் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு நின்றுட்டுருக்காங்க. மறுபடியும் சொல்லணும், மறுபடியும் வர்றாங்க. வந்ததும் அபிராமி அம்மாவே வர்றாங்க. அங்கே ஐயர் அப்படி சொன்னால் மறுபடியும் வர்றாங்க. வந்தது பார்க்குறாங்க, எங்கே கார்த்திகனுக்கு எங்கே போயிருக்காங்க, அர்ஜென்ட் இருக்காங்க அப்படின்னு அருண் சொல்கிறாங்க. இன்னும் நேரம் கழிச்சு அப்படின்னு. ஆமாம், இந்த டைமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது தெரியும். ரம்யா இங்கே அபிராமி அம்மா ஸ்டேஜுக்கு போயிடறாங்க. போனது ரம்யா எங்கே அப்படின்னு கேட்டவங்க வருவா ரெடி ஆகிருக்காங்க. உடனே ஐயர் தாலியை ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறான். அதுக்கு ஐயரும் நல்ல ஐடியா தாங்கிறாங்க. இந்த டென்ஷனாக இருக்கிறாங்க. இதோட எபிசோடு முடியுது. நன்றி, வணக்கம். நாளைக்கு தான் கார்த்திக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அம்பிகா மேடம் முகத்தை குளிச்சிட்டாங்க. ப்ரமோவில் சொன்னதெல்லாம் இன்றைக்கி எபிசோடில் போட்டிருக்காங்க. நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும்னு நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.